ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டிற்குள் பணம் வரமாட்டேங்குதா, 7 நாள் தொடர்ந்து இந்த எண்ணெயால் தீபம் ஏற்றினால் பணம் கட்டுக்கட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த வீடு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள் இருக்கும். நிறைய பேர் நம்ம அந்த 30 நாள்லாம் தீட்டு வீடு அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபட மாட்டோம். அப்போ தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலைன்னா அந்த வீடு ஏதோ ஒரு கலையிழந்து காணப்படும். அதனால தான் இந்த தீப வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. நமது முன்னோர்கள் அதனால தான் வாரம் வெள்ளி செவ்வாயாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தீபம் எதுக்கு அப்படின்னா, பண பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் பணமே வரமாட்டேங்குது, பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க தொடர்ந்து 7 நாள் இந்த எண்ணெயில் விளக்கேற்றி பாருங்கள். நிச்சயமாக அந்த பணத்தடைகள் நீங்கி உங்கள் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக சேரும். அது என்ன எண்ணெய், எப்படி ஏற்றுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெயால் தீபம் ஏற்றுவதனால அதுக்கு தீர்வை நம்ம பெற முடியும். குறிப்பாக பண பிரச்சனை, அந்த பணம் பொன் பொருள்லாம் சேர்க்கை இல்லாதவர்கள் இந்த எண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும். லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் விரும்பி வாசம் செய்வாள். லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த ஒரு தீபம் தான் இன்றைக்கி நம்ம ஏற்ற போகிறோம். இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் அதிக அளவில் வீடுகளில் ஏற்றுவாங்க. லட்சுமி தேவிக்கு பிடித்த தீபம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெயால் ஏற்றக்கூடிய தீபம் தான். நம்ம நல்லெண்ணெய், நெய், இந்த மாதிரி வேறு வேறு எண்ணெய்களில் தீபம் ஏற்றுவோம். கடுகு எண்ணெயில் அவ்வளவா தீபம் ஏற்ற மாட்டோம். ஆனால் வடநாட்டு சைடு கண்டிப்பாக அவங்க இந்த எண்ணெயால் தீபம் ஏற்றுவாங்க. குறிப்பாக தீபாவளி அன்று இந்த கடுகு எண்ணெயால் தீபம் ஏற்றி தான் மகாலட்சுமியை அவங்க வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு அது அற்புத சக்தி வாய்ந்த இந்த கடுகு எண்ணெயை நீங்கள் சுத்தமான அந்த கடுகு எண்ணெயை வாங்கிக்கிறங்க. இந்த கடுகு எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நாட்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபமாக ஏற்ற வேண்டும். ஒரு அகல் விளக்கு இதற்காகவே வச்சுக்கிறங்க. புதிய அகல் விளக்கு எடுத்துக்கிறங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் இந்த கடுகு எண்ணெயை ஊற்றிக்கிறங்க. அந்த கடுகு எண்ணெயில் பஞ்சுத்திரி, இரட்டை திரியாக பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றினால் இன்னுமே அந்த சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த மஞ்சள் திரி கிடைக்கலைன்னா வெள்ளைத்திரியில் மஞ்சள் தண்ணீரில் நனைச்சி காய வச்சு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த தீபத்தை தொடர்ந்து ஒரு 7 நாள் நீங்கள் ஏற்றுங்க. ஆரம்பிப்பது பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். முக்கியமாக ஏன் பணப்பிரச்சனைக்கு இந்த கடுகு எண்ணெயை ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு எண்ணெய்க்கு செவ்வாய் பகவானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கிரகங்களில் செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா அந்த பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இதற்கெல்லாம் காரணம். அதனால் அந்த செவ்வாயை வலுப்படுத்தினாலே போதும், உங்கள் வீட்டில் அந்த கடன் பிரச்சனை இருக்காது, பணப்பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்த கடுகு தீபத்தை, அதனால் கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றிக்கிட்டே வாங்க. அந்த செவ்வாய் கிரகம் வலிமை பெற்று உங்கள் வீட்டில் அந்த பண பிரச்சனையை போக்கிவிடும். அந்த கடன் பிரச்சனை இருப்பவங்களும் இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அந்த கடனும் நீங்கும். முக்கியமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டில் பணம் சேரும். பணம் வரக்கூடிய அந்த தடைகள், தடங்கல்கள் யாவும் நீங்கிவிடும். இந்த எண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது. கடைகளில் நீங்கள் சுத்தமான அந்த கடுகு எண்ணெயை கேட்டு வாங்கி ஒரு 7 நாள் ஏற்றி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளி செவ்வாய் கூட உங்கள் வீட்டில் தொடர்ந்து இதை ஏற்றி வரலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.